இது வந்து பம்கின் பூசணிக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் நல்லா ஸோ காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீரகம், ஸோ பூண்டு, கடலைப்பருப்பு வந்து வதங்கணும். வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையானதுக்கு தண்ணி வந்து விடணும். ஸோ பார்த்திங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 விசில் வந்து பிறகு நம்ம எடுத்துக்கோனாக்கா இது வந்து கலக்கா பருப்பு வந்து கிரவுண்டட் பருப்பு வந்து இந்த பம்கின் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் அப்படி ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வந்து வேகணும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு 5 to 10 minutes வந்து செட் ஆகுது வரைக்கும் இப்படி குக் பண்ணலாம். ஸோ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா கடுகு, சீரகம், வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வந்து வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இது பார்த்திங்கன்னாக்கா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதங்குது. ஸோ டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடணும். நல்லா வதரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தூள் அதெல்லாம் வந்து இருக்கும். நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு, இந்த கரம் மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகட்டும். ஸோ ரெடி ஆகிறதுக்கு நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மஷ்ரூம் வேகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி நேரம் தான் எடுத்துக்கும். ஸோ ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலெல்லாம் வந்து இறங்குறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னே போட்டுட்டு ஜஸ்ட் வந்து சும்மா அப்படி கலக்கி விட்டுட்டு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வில்லேஜ் டைப் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ்க்காக செய்கிறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் ரைஸுக்கு ரொம்ப பிடிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு அந்த மாதிரி பண்ணினாக்கா தக்காளி வெங்காயம் அரைச்சி விட்டு செஞ்சீங்க சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணியாக விடலை, அப்படியே வந்து க்ளோஸில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து போட்டுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து கலக்கிட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெந்துச்சுன்னா நமக்கு வந்து சரிப்பட்டோம். ஸோ
அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் பத்திச்சா பார்த்துக்கோங்க, பத்தலைன்னு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணி போகிறோம். பர்ஃபெக்டான உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து வச்சுருக்கோம். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வந்து இது போடலாம். அவ்வளோதான். சேம் லைக் டமாட்டோ பஜ்ஜி மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஸோ வெந்து பிறகு தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு 10 to 15 minutes நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரான்ஸ் கப் வந்து ரெடி ஆகிடும். சூப்பரான ப்ரான்ஸ் கப் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃபார் மை வீடியோ. சூப்பரான எறா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணிக்கோ. தேங்க்யூ. அப்போ மாதிரி ரெடி ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து வதக்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கணும்.